இப்போ நிறைய பேர் சாப்பிட்ட மாதிரி. ஓஹோ, அழகான ஒரு குழம்பு. ஐயோ சரி, அது உண்டை உனக்கு என்ன ரஜம் காடையோ கொக்கோ இது என்ன இது பேரண்ட்ஸோ தாராவோ என்ன வேணும்? இடம் பார்ப்பேன். எனக்கு என்ன சொல்லலாம், எனக்கு சம்மதி சாப்பிட ஆசையாக. பேரண்ட்ஸ் வாங்குவதற்கு இந்த கதவுக்கு முன்னால் நிற்கும். அண்ணே, அக்கா, ஐயா, கொண்டோ விட மாட்டாங்க. நீங்கள் எப்படி கத்திக்கிறேன்டா? இன்னைக்கு நாங்கள் எப்படி வீடியோ பண்ணுறேன்? உங்களுக்கு தெரியும் உங்களோட குணங்கள் நல்லா. காத்தோட கதை வந்துங்க. அதான் இவராக காய்ச்சிட்டு வர. டொமாட்டோ ஓமா டொமாட்டோ அதான் பொட்டாட்டோ. இது பொட்டாட்டோ, இது டொமாட்டோ. ரைட், ஓகேயா. சமைக்கிறண்டாலே ஓட்டங்கள் கூட எப்பா கடவுள். நட்டதான் பச்சை மிளகாய், அதே மாதிரி இஞ்சி, உள்ளி. சின்ன துண்டு ஒன்றும் இல்லை. என்ன இல்லை? சின்ன துண்டு விளங்கல எனக்கு. சின்ன துண்டு தருவேன். சின்ன துண்டு மொட்டை எப்படி பிரட்டு ஒன்று மட்டும்பா கருது. நான் என்ன சொன்னாலும் நல்ல ஐயோ முதலில் போட்டு நெசுக்க வேண்டும். நெசுக்கினவரெல்லாம் ஓங்கி குத்த வேண்டும். ரெண்டா போரி இப்போ ஒரு கண்டிஷனா என்ன? ரெண்டா போரி. ஆனா இந்த முட்டை பெருக்கு அது எனக்கு. ஓகே, சாப்பிடுறா. பிரமாதமோ பாட்டுறது மாதிரி இருக்கு. ஒற்றிச்சா தான் பிரச்சனை. குழம்போட கலந்து போட்டு அடிச்சு போட்டு சொல்லுவான். சாப்பிடு. அந்த பாரு தேசி புளி உரன்னா சொல்லுவாள். ரெண்டே விட பெஸ்ட்டாக இருக்கு. நல்லா. ஆனால் தூள் செட் ஆகல. இன்னும் செட் ஆகல தூள். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அன்னாட வீட்டை தான் நிற்கிறோம் கருத்துறையில். இப்போ இன்றைய தினம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு 2-3 நாள் சமையல் வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டிட்டோம். திடீர்னு இப்போ என்ன சொல்கிறது, நிப்பாட்டினா பிறகு அடிக்கடி கேட்பாங்க சமைச்சு என்ன மாதிரி சமையல் வீடியோ போகுது, என்ன மாதிரி செய்ய மாட்டீங்களோ போட மாட்டீங்களோன்னு சொல்லி நான் என்ன பஞ்சு பிடிச்சேன்னு சொன்னேன். இன்றைக்கு காலையிலேயே அக்கினி ஒழுப்பினான். ஒழுப்பி சொன்னால் இன்றைக்கு சமைப்போம்பான்னு சொல்ல நான் என்ன சமைக்கிறேன் சின்னாரியா இல்லை 2 வடியாக நம்ம சிக்கன் பண்ணி சமைச்சு முட்டையும் நான் இன்றைக்கு முட்டை பொறிக்கணும் நான் சொல்ல. அப்போ நான் என்ன 2 சமைச்சு நம்ம சிக்கன் சொல்ல 2 பேரண்ட்ஸ் சமைப்போம். அதே மாதிரி 2 முட்டை நான் முட்டை பொறிக்கிறது நீங்கள் காட்டணும் கட்டாயம் இன்றைக்கு வீடியோவில் 2 ஓட்டு. அப்போ இன்றைக்கு சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு அந்த பேரண்ட்ஸ் கோழிங் வேண்டிட்டு அதே மாதிரி முட்டையும் பொறிச்சு இன்றைக்கு சின்னதாக ஒரு குட்டி சமையல் குட்டியான ஒரு வீடியோவாக முடிப்போம்னு சொல்லி ஒரு பிளானில் இப்போ நாங்கள் பழிக்கொண்டிருக்கோம். அக்கிங்க இன்றைக்கு எப்படியோ சாப்பிட்டே ஆகணும். இன்றைக்கு பசி பயங்கர பசி. அப்போ நல்ல மாதிரி சாப்பிடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கு இப்போ நாங்கள் வழிபட்டு கடைக்கு போயிட்டு ஒரு சில சாமான் வேண்ட இருக்குது வேண்டிட்டு உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல உங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வழிபடுவோம். சரி, அது உண்டை உனக்கு என்ன ரஜம் காடையோ கொக்கோ இது என்ன இது பேரண்ட்ஸோ தாராவோ என்ன வேணும்? இடம் பார்ப்பேன். எனக்கு என்ன சொல்லலாம், எனக்கு சம்மதி சாப்பிட ஆசையாக. நல்ல வடியாக சமைச்சு சாப்பிடுவேன். அந்த திருப்தியாக சாப்பிடுவோம். நல்லா வடியாக ப்ரே எல்லாம் பண்ணி. அதுதான். சரி, ஓகே. இப்போ நம்ம அங்கே அதுக்குள்ள ஒரு கடை ஒன்று இருக்குது. அது அதுக்குள்ள ஒரு கடை ஒன்று இருக்குது. அங்கே நிறைய விதமான இறைச்சி எல்லாம் இருக்குதா. கொக்கு, தாரா, பேரண்ட்ஸ், பாய்லர், நாட்டுக்கோழி அப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. பார்த்து இது கொண்டு வேண்டி கொண்டு சாப்பிடும். பாசுமதி அரிசி கொண்டு வண்டி. பாசுமதி
தம்பசிட்டி வீதியில் இருக்குது கடை. இங்கே வரலையா? அது நீ வந்திருக்கணும் மீரா. அவர் வந்து அண்ணாவோட. ஓ, என்சி கோழி பண்ணி பான் கடை. அந்த என்ன கிளம்புடா? என்ன சொல்கிறேன் அப்படி போட்டா பேரண்ட்ஸ் வாங்குவதற்கு இந்த கதவுக்கு முன்னால் நிற்கும். அண்ணே, அக்கா, ஐயா, தம்பி, தங்கச்சி, அக்கா, சித்தி, ஒரு பொடி கூப்பிட்டானு ஞாபகம் இது. ஐயா இல்லைவா? வீட்டை வைத்து அதுதான் வீடு அவங்களோட. அது இந்த கதையை கேட்டா இன்னொரு கொக்கில் அன்னைக்கு வந்து வருமா? அது வளர்க்குற கொக்கு வந்து நிற்கிற கொக்கு. இல்லை இல்லை, வளர்க்குற அடைஞ்சி வச்சிருக்கணும். இந்த கதை முன்னு நிற்காமா? பேரண்ட்ஸ் நம்மட ஏரியாவில் விற்கிறானா? இங்கே இருந்தாண்டா அப்படி கேள்வி. பேரண்ட்ஸ் இருக்கா? முட்டை கோழின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஓ, அதுதான் அதுதான் பேரண்ட்ஸ். கேள்வி இதுக்கு அந்த கொக்கரஜெல்லாம் நீ இந்த முதல்ல இந்த கொக்கரஜெல்லாம் கொடுக்குறோம்ல அப்படியோ? ஓ, இவன் சொல்லியிருந்தான் கொக்கெல்லாம் வளர்க்கீங்களாட்டு. கொக்கெல்லாம் வளர்க்கீங்களா? இதை கூட்டு இந்த விடத்தை கொக்கெல்லாம் இல்லை. விற்க வளர்த்தனீங்களோ? ஓ, அதுதான் பார்த்து நிறைய நின்று விடத்துல. அது அப்படியே பழக்கத்தில் வந்துட்டேன்னு. ஓ, அதுதான் நிறைய நின்று. சரி சரி சரி. ஓகே, நான் அதுவும் விற்கிறோம் தெரியாண்டு. வழக்கு ஒன்று ரெண்டு நின்றா வேற விஷயம். நிறைய இல்லை நின்றது. அப்போ நான் கொக்கெல்லாம் கொடுக்குறேன். ஒன்றா வர வாரண்டாவது பாட்டமாக தான் வரும். இவன் திருப்தியாக சாப்பிடணும். அவ்வளோங்க கடை சாப்பாடு சரி வருதே இல்லை. பாசுமதி எங்கே கொண்டலாம்? குச்சியில் நாங்கள் இங்கே தருமுடி மேடம். ஓ சரி, வாரம் வாங்கல். இப்போ வந்து பிடிச்சிக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். என்ன அடுத்த சாமம் உண்டாக்கிட்டா கண்டினியூ. இந்த பாசுமதி அரிசி எவ்வளோ ஒன்று உண்டா? அதாங்கல்ல, அவ்வளோ ஒன்றா காணும். 1 கிலோ வேணா காணும். 1 கிலோ காணும். இல்லை, நான் போய் வேண்டிட்டு வரேன். எவ்வளோடா? சொரி 700, பாக்கெட் 900. சொரி வேணுண்ணா? அதுதாங்க ஆண்ணா. தேங்காய் எண்ணெய் இல்லைடா? இருக்கல. ரைட், ஓகே. அப்போ எல்லாம் ஓகே நீ? ஆ எல்லாம் ஓகே. சரியாப்பா. ஓ, வீட்டை வந்து தும்பு தடி இல்லைடாப்பா. அது வேலையராகல எடுத்து அது பழுதாக போயிட்டு. ஒரு தும்பு தடி ஒன்று ஒன்றா தான் சரி. அங்கே இந்த தும்பு தடி எவ்வளோ? இது ரப்பர் 400 ரூபாயா? ஒன்று தாங்கடா. ரெடு இந்த க்ரீனே ஆரஞ்சு. அதான் ரொம்ப தடி வாங்க வேண்டிய காலம் உனக்கு. முட்டை வாங்கிடுறேன். தாங்க அங்கே 4 முட்டை வாங்கிடுது. முட்டை 4 தாங்க. எவ்வளோ தரம் நான் இப்போ நிமிஷம் எல்லாத்தையும் வேகணும் வாங்கிடுறேன்.
நூறுரூவா பிடிங்கோ 20 ரூபா தாள் கொஞ்சம் கிடக்கு வா 1 2 3 நாங்கோ சரியா சொல் பேக்குண்டாங்க ஆகல் ரோட்டில் ஆகல் கட்டுப்படாம கொண்டு ஒன்று கும்பிட்டடியே அதுதான் சமையல் தொடங்கும் போது ஒரு லைட்டாக ஒரு பயன்டாப்பா என்னென்ன மாதிரி வரப்போ இப்படி வரப்போ என்னென்ன முடிக்க அப்புறம் சாரி அப்படியான ஒரு சில பயங்கள் வீடியோவில் காட்டியிருந்தாங்க அரிசி சிக்கன் பண்ணினாங்க அதே மாதிரி மரக்கறி ஐட்டம்னு வந்து காட்டலை நான் ஆக்கள் நிறைய பேர் நின்றதால் காட்டலை அப்போ இன்றைக்கு நான் சமைக்கிற பிளானே இல்லை அப்போ காலையிலே அக்கினி வந்து சொன்னான் அப்படி சமைப்போம் நான் இன்றைக்கு ஒரு சமையல் ஒன்று காட்ட போகிறேன் இன்றைக்கு பார்த்துட்டு அதிர்ந்து போகிறாங்கன்னு சொல்லி என்ன கேட்டேன் நான் முட்டை பொரிக்கிற ஸ்டைல் ஒரு கனி இன்றைக்கு வீடியோவில் காட்டுன்னு சொல்லி அப்போ நான் என்ன சரி ஓகே முட்டை பொரிக்கிற ஸ்டைலில் நீ காட்டு அப்போ அதோடு சேர்த்து நம்ம இன்னும் ஒரு பேரண்ட்ஸ் வேண்டி கொண்டு சமைப்போம்னு சொல்லி பேரண்ட்ஸ் வேண்டி வந்தாங்க இப்போ வந்து அப்படியே சமைச்சு இன்றைக்கு ஒரு ஒன்று பிடிக்க போகிறோம் இன்றைக்கு முக்கியமான இது வந்து அக்கினீர் அந்த முட்டை பொரியல் தான் வந்து ஹைலைட்டாக இருக்க போகுது ஓகே இப்போ நாங்கள் இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்டைய மாதிரி ஒரு சிக்கன் சமையல் ஒன்று சமைச்சு சாப்பிடுவோம் என்ன ஐயாது ரெடி ஐயாது ரெடி அப்படியே சமைச்சு எடுத்தா சரி தான் என்னடா அது கடை சாப்பிட்டு ஐயோ எண்ணெயும் அது ஐயோ இவ்வளோ இது வேண்டிட்டு வரதா நான் யூஸ் இன்றைக்கு கட்டாயம் யூஸ் பண்ணணுமா தலையெல்லாம் வலிக்குது தலை வலிக்குந்தேன் ப்ரோ படுக்கையில் குறைவாக கிடக்கு கொஞ்ச நாளாக நித்திரை இல்லை ஐயோ ஒழுங்கான சாப்பாடு இல்லை அதுதான் உண்மையாக சொல்ல போனால் இந்த கடை சாப்பாடு வெறுத்து போயிட்டடா கடை சாப்பாடு சாப்பிடலடா அவ்வளோங்க பாட்டி ஒரு வெள்ளை சோறும் என்ன ஒரு அறிவு தான் காணும் சாப்பிட்றது முட்டை பொரியல் இருந்தாலும் காணும் முட்டை பொரியல் ஒன்று இருந்தாலும் காணும் அதுதான் என்ன சொல்கிறேன் ஆனால் சமையல் நம்மளை வீடியோ பார்க்கங்களே நம்மளை சமையல் பார்க்குறது என்ன ஆர்வமாக கிடக்காங்க அப்போ கடவுள் எப்போ அடுத்த சமையல் வீடியோ வரும்னு விடுறாங்களே இல்லையா அது வண்டைக்கு நம்ம டீ போட்டு குடிச்சிருந்தானே மிட் நைட்டில் அப்போ அந்த அக்கா சொன்னால் வந்து ஒரு அக்கா வந்து ஜெர்மனிலேருந்து எனக்கு வந்து இந்த பேய் படங்கள் பார்க்கணும் விருப்பமா அப்போ நம்ம வந்து அப்படி ஏதாவது பண்ணட்டோம் நம்மளாங்க அப்போ இந்த பேய் படம் பார்க்குற மாதிரி அண்ணும் பேய் படம் மாதிரி தானே அதான் அதே மாதிரி புதுசாக பண்ணட்டான் அப்போ நான் என்ன வந்து சுடலை கொண்டு போய் சாப்பாடு கொண்டு சாப்பிட தரீங்கன்னு சொன்னேன் இஞ்சி தான் கொஞ்சம் சிக்கலாக போச்சு இஞ்சி கடையில் இல்லைடாப்பா இந்த இஞ்சி வேண்டப்பட்ட வாடு ஆனால் நீ எவ்வளவு வேகமாக சமைக்கியோ அவ்வளோது வேகமாக சமை என்ன வேகமாக சமைக்கிறேன்டா என்ன மெஷினும் சாப்பாடு கடும் பசியாக இருக்குடா எனக்கு தான் பசிக்குது அப்படி வேகமாக சமைச்சு எடுக்கலாம் சொல்லுங்க கறி அடுப்பில் ஓட்டா காணும்லாங்க புறாங்க இறைச்ச பொறிச்செடுக்க கறி வந்து அப்படி சோத்தையும் வந்து கையோட போட்டுரும் ஸ்டார்ட்ல அப்புறம் வந்து அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிருக்கல வளங்குதா முட்டையை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் டக்குனு கோய்க்கா மிளகாய் இது போட்டது மிளகாய் வைக்கல ஓலடாப்பா கறி மிளகாய் வைக்கலையா ஓண்டாப்பா ஆடு இல்லை மிளகாய் வில் போட்டடாப்பா வந்தாலும் எடுத்தும் வச்சது மிளகாய் வைக்கல பேக்குள்ள இல்லையடாப்பா பாருடா வேற பேக்கில் இருக்காண்டு நாலு ஏதாப்பா இந்த மிளகா கிடந்தது அவ்வளோ காணும் வாங்குது மிளகா வைக்காம விட்டுத்தியா என்ன செய்ய வேண்டாம் அது மரக்கறி வட்டிடலாம் நம்ம சிக்கன் ஒரு வழி பார்ப்போம் சிக்கன் எடுத்து சொல்கிறேன் சிக்கனை வந்து இதா இதுக்குள்ளே வை இதுக்குள்ளே வச்சுட்டு கழுவு முதல் சரி அவனை அறிஞ்சிட்டு அப்புறம் காக்காவோட பார்க்கல அப்போ சிக்கன் வந்து அளவாக தான் வட்டி வச்சுருக்காங்க அன்னைக்கு காட்டு ரெண்டும் வந்து சின்ன வட்டி ஓவர் அதாகிட்டு அளவாக எடுக்க சரி அப்படி அளவான சிக்கன் தானே இது அப்படி இறைச்சம் வந்துட்டா கரையை விடக்கூடாது கறியை வந்து வடியாக காய்ச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து இறைச்ச போட்டு பேட்டி எடுக்க சரி பிரேவன்னா அப்படி தானே செய்யணும் பிரேவன் எனக்கு தெரியாது நீ தான் செய்யணும் அது பார்த்து செய் சிக்கன் வாங்க கழுவி எடுத்து வார் இந்த காகங்கள் பாடுறாப்பா கடவுள் அதுதான் மனுஷன் சாக்கொள்ளு
எல்லாத்தையும் ஞாபகத்தை இல்லையாது எல்லாத்தையும் வைக்கதோ இல்லை அரவாசி வைப்போம் அரவாசி பிரிட்ஜில் வைப்போம் கூட பிரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு வந்து நூடுல்ஸோட சமைச்சு சாப்பிடுவோம் சி இதான் உண்டோ விட மாட்டாங்க விளையல அங்கே உண்டு அடிவிடி எலும்பு அடிவிடி எலும்பு விளையல அங்கே உண்டு இடையால வரக்குள்ளே பிடிச்சிருண்டி ஓ நீங்கள் எப்படி கத்திட்டுண்டா இன்னைக்கு நாங்கள் எப்படி வீடியோ பண்ணுற உங்களுக்கு தெரியும் உங்களோட குணங்கள் நல்லா காதோட காதை வந்துங்க அதான் இவெல்லாம் காய்ச்சிட்டு வர உங்களுக்கு தெரியும் உங்களோட குணங்கள் எப்படியாண்டு கோம்பர்மடா எடுத்தாண்டா கம்பு அடியண்டா தொங்கல் வரைக்கும் அடி விடும் குறைஞ்சது ஆக்களை பார்த்து யாவண்டு நிற்காங்க எல்லாரும் ஆனால் உண்மையிலே காக்கா வந்து ஒற்றுமையான கூட்டமாடா மனுஷரை விட எல்லாம் உண்டா தான் சாப்பிடும் அதுதான் இதுக்குள்ள ஒரு குஞ்சு காக்கா குஞ்சு காக்காடா நீயும் வந்தது அஞ்ச குஞ்சு காக்கா குடிச்சோடு வளரும் ஐயோ ஐயோ சரி சரி கழுவுறதே ஆட்டிட்டு நின்று வேலை இல்லை அதுதான் அப்புறம் தொடங்கும் சிக்கனை கழுவியாச்சு இப்போ என்ன செய்யணும்னா ஆளுக்கு வந்து ஒரு 2 படி 4 குண்டு எடுத்து வச்சுட்டு அதுதான் 4 குண்டு 2 4 குண்டு எடுத்து வச்சுட்டு போடு பாப்போம் இன்னும் 2 எடுத்து போடு அந்த ஈரல் எடுத்து போடு உலகத்தையும் சமைப்போம் இவ்வளோ தான் சமைப்போம் உலகத்தையும் சமைச்சிட்டு மற்ற வைப்போம் அதை ஃப்ரிட்ஜில் விடுவோம் இதை ஃப்ரிட்ஜில் வைப்போம் சரி ரைட் இப்போ வந்து பொரிப்போம் இதை சரியோ பொரிக்காமல் மஞ்சத்தூள் போட்டு மஞ்சத்தூளுங்கடாப்பா மஞ்சத்தூள் உள்ளே இருக்குது அந்த இந்த மாதிரி பார் இப்போ மஞ்சத்தூளும் போட்டு பிரட்டி எடுத்துட்டு பொரிப்போம் சரியா வேறு எதுவும் போட்டு பிரட்டுற இதுக்கு மஞ்சள் உப்பும் தானேதா உப்பும் போடுற பொரிக்கும் போதும் உப்பு போட்டால் சிக்கல் வடிச்சு போகிறோம் கூட ஆனால் அப்போ அந்த பிடிமானமாக இருக்கும் என்ன பிடிமானம் உப்பு அந்த இறைச்சோட கலந்து நல்லா அது கறியோட இறக்குறேன் எனக்கு தெரியல இதை செஞ்சு குயிக்காக சமைச்சிடு குயிக்காக சமைக்கிறேன்டா நீ சமைக்கும் சரியா சரியா என்ன இப்போ வந்து பொரிப்போம் சரியா ஆனால் எண்ணெய் இறைச்சி பொரிக்கிறது எண்ணெய் கொஞ்சம் கூட தந்தவப்படும் இப்போ நான் குயிக்காக நல்லா பொரியும் படியா என்ன இந்த இந்த எண்ணெய் சூடான பிறகு மென்மையான சூட்டில் இந்த நெருப்பில் விட்டுது போட்டேன்னா பட் உள்ள இறைச்சி அவிஞ்சு பொரியும் ஸ்பீடாக வந்துடாப்பா அந்த இது கரண்டி பாட்டுமா பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா பாடுங்கம்மா ஆள் பாட்டு பாடி கேட்டான் வேலைக்கு வந்து அண்ணாரா சொல்கிறார் ரைட் அப்போ முக்கியமான விஷயம் வந்து இது பொறிக்கும் போதில் அண்ணாவோட ஃபோட்டோ இருக்க கலாட்டி அங்கே கொண்டு வைப்போமா ஏன்னாண்டா இதில் எண்ணெயல் பறக்கு சமைக்கிறண்டாலே ஓட்டங்கள் கூட எப்பா கடவுள் நட்டதான் சாமான என்னென்ன சாமான் எடுக்கணும்னு தெரியா முதலே பிறகு இப்பவே இந்த நடண்டா ஓ நினைக்க தேவையில்ல பிறகு அதானே ஆத்து எல்லாத்தையும் சரி எல்லாத்தையும் போடுற அளவுக்கு அங்கே பெரிய இது இல்லையே சட்டி 2 தரம் பொறிக்கிற போட்டு வாங்க ஈரலை வந்து கடைசியாக நோம்பலாக பொறிச்சுட்டா சார் அதாங்க ஈரலை வந்து நோம்பலாக பொறிச்சுட்டே கிடைக்கல
போனெல்லாம் சூட்டில் வரும் அவிஞ்சு போறீங்க மாட்டிக்க என்னையதான் அதை விட்டுட்டு வந்து நேரு மறக்கிற வெட்டு நான் அவட நின்று சும்மா வேண்டியால அடி ஆட்டி நின்று பசி கொஞ்சம் கூடிட்டு போலாம் கிடக்குண்டே வேலைகள் கொஞ்சம் குயிக்காம முடிக்கிற பிளானுகள் எடுக்கா எனக்கு கேளாடாண்டை உண்மையில எனக்கு கேளாண்டை கடும் பசியா இருக்கு கடும் பசியே கடையில் ஒரு மணி சாப்பிட்டு தான் பார்த்தேன் நான் எனக்கு அந்த சாப்பாடு திருப்தி அறியா சாப்பிடாது அது திருப்தி இல்லை வெள்ளச்சோறு சாப்பிடணும் ஒரு முடிவு எடுத்துருந்தேன் அப்படியா அது படம் மூடா இவ்வளோங்க கடை சாப்பாடு அடி விஷயம்ப்பா என்ன சொல்கிறது ஏன்னு தெரியா நம்மளோட சமையல் பார்க்குறது இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அந்த சமைக்கிற ஜோக்குகளோ சமையல்ற வடிவுகளோ நம்ம வித்தியாசம் தானே சமைப்போம் பெரும்பாலும் சமையல்ற வடிவாக தான் இருக்கு அதான் நான் என்னண்டா வருதா இல்லை அதை பார்க்குறது தான் பம்பளு தான் வேற ஒன்றையும் இது மோனே நாங்களும் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஹோட்டல்காரனா விட்டேன்டா சமையல் கும்பம் நாளைக்கு நூடுல்ஸா செய்ய போகிறோம் நூடுல்ஸ் தானே ஐ வாண்டல விட்டாரி கொண்டு உள்ள கடானே பக்கத்தில் கிடக்கு உள்ளங்க அதில் பிரச்சனை இல்லை வெங்காயம் ரெடி எல்லாத்தையும் வெட்டி தருவோம் வெங்காயம் ரெடி அதே மாதிரி இந்த வேலையாராக மேலே வேலையாராகலாம் இங்கே கீழே வந்து போகிறாங்க என்னடா மணக்குன்னு இவ்வளோங்க வந்து சமையல்ற சாசங்களாக ஒத்து வருவான் தும்மி தீராங்க ஆக என்ன ஆட்டம் அவிதோ பரியுதோ அது அப்படி அந்த லிமிட்டில் இருந்தால் வடிவாக கணக்காக புரிஞ்சு வரும் ஃபுல்லாக விஜி அது கிடந்த அவியட்டும் நம்ம இந்த அளவில் தான் முடிக்கணும் பிள்ளைங்க நீ மரக்கெல்லாம் வெட்டிட்டு சோத்த போட அடுப்பில் அதுவும் போட மாட்டேன் எனக்கு தெரியா நீ தான் பார்த்து பழக போகிறோம் நீ என்னேண்டா வீடியோ கட் பண்ணி போட்டு நான் சொல்கிற மாதிரி அரிசி வச்சு சரியோ அரிசி அம்மா கழுவு சொல்கிறேன் கழுவி போட்டு அந்த பெரிய கப்படங்க அந்த கப்ரிக்கல்ல அந்த கப்பில் எவ்வளோத்துக்கு அரிசி போடுறான்ட்டு பாரு சரியோ பார்த்து போட்டு அதே அளவுக்கு தண்ணி விடு அந்த அரிசி போடுறான் அதே அளவுக்கு தண்ணியும் விடு வேணுமாட்டா இன்னும் கொஞ்சம் கூட விடலாம் தண்ணி பிரச்சனை இல்லை விட்டு போட்டு அடுப்பில் அந்த அந்த சூச்சிரி அந்த அதை குறுக்கி விட்டேன்னா சரி ஒன் பண்ணி விட்டேன்டா அவ்வளோதான் படம் வேற ஒன்றும் இல்லை தெரியான்னு சொல்லக்கூடா சரி ஓகே இப்போ நம்ம அரிசியையும் போட்டுது மரக்கரையிலையும் பட்டி போட்டு தொடருவோமா ஸ்டார்ட் த மியூசிக் ஆனால் என்னத்தை சொன்னாலும் எனக்கு என்ன பொறுத்தளவில் இன்றைய நாளை பொறுத்தளவில் என்னென்னா அதோட முட்டை பொரிய பார்க்கணுமன்ற மட்டுமே இந்த மனசில் இருக்கிற ஆதங்கமே தவிர அந்த சமையலை குறித்து நான் ஒரு துளி கூட யோசிக்கவே இல்லை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் வந்து ரெடி இன்னொரு அழகாக புரிஞ்சுருக்கு யா அதே மாதிரி இது வந்து உருண்டைக்கிழங்கு உருளைக்கிழங்கு என்ன டொமாட்டோ ஓமா டொமாட்டோ அதான் பொட்டாட்டோ இது பொட்டாட்டோ இது டொமாட்டோ ரைட் ஓகேயா லெட்ஸி அதாவது இங்கே வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகி கொண்டு இருக்குது அதுவும் பாஸ்மதி யா பாசுமதி இப்போ வந்து நாங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண அப்புறம் முதலாவது வந்து வெந்தயம் இது என்னடா சொல்கிறேன் அதை வறுக்கலையடா அது வறுப்போம் ஓண்டாப்பா அதுவும் வறுக்கல ரைட் வெந்தயம் வந்து அதே மாதிரி அடுத்து வந்து வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் ரைட் அதே மாதிரி வந்து அப்பா ஆனால் ரெண்டைக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் வரும் போல ரெண்டைக்கு வந்து பால் விட்டு சமைக்கல நாங்கள் ரெண்டைக்கு வந்து நான் என்னோட அந்த மாதிரி மரக்கட்டில் இருக்கிற அந்த மிளகாய் வாங்கிச்சோம்டா சில டைம் வந்து அது வீட்டு தூளாக இருக்கலாம் தெரியுமா அப்படி என்ன அதெல்லாம் அந்த தூளை வந்து நான் வாங்கிட்டேன் இப்போ வந்து வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் வந்து பொன்னிறமாகணும் என்ன அதுக்கடையில் மிளகாயம் போடுவோம் பச்சை மிளகாயும் அதுக்குள்ளே வெங்காயத்தை போட்டு
சரி இதை தக்காளி தக்காளி வெட்டுவோம் பிரச்சனை இல்லை எசிக்கல ரைட். அதே மாதிரி இதில் வந்து பச்சை மிளகாய் அதே மாதிரி இஞ்சி உள்ளி இது ரொம்ப என்ன அதையும் போட்டு ரம்பையும் போட்டு விடு. ரைட். கருவேப்பிலையும் போட்டு பதக்கு. ரைட் ஓகே. இப்போ வந்து இவங்க வந்து வடிவா பதத்துக்கு வரட்டும். அது அண்டைய நாள் மாதிரி இன்றைக்கும் வந்து இந்த சமைக்கக்குள்ள சாப்பிட ஒரு கடுமையாக சரி இப்போ சமைக்கக்குள்ள வந்து அண்டை சொன்ன மாதிரி தான்டா. இப்போ சமைச்சு முடிச்சோன்னா இல்லை சாப்பிடணும்னு சொல்லி அன்றைக்கி வந்து சாப்பிடல. ரெண்டே நாளில் வந்து கொடுக்க தான் இருக்கு. அவ்வளோ பசியாக இருக்குது. சரி அதுவும் பாஸ்மதி அரிசி வேடு அந்த அரிசியில் மனத்துல சாப்பிடலாம். அது மொத்தம் மட்டும் இப்போலாம் நண்டியாண்டே பிறகு மனம் ஒன்று அடிக்கிற அடியில் கீழே மேலே இந்த ஆக ஓடி வரும் பாரு முஷ்பாத்தி அப்படி இல்லை வேற நம்ம வரும் ஒரு ஆள் எனக்கும் சாப்பாடு ரெண்டு ஒரு ஆள் கேட்டுட்டு போனது இவ்வளோங்க நம்ம சமையல்னு அந்த அவ்வளோ ஃப்ளேண்ட் இல்லை இவ்வளோ பெருசாவிட்டு சின்ன வடத்தை தக்காளி கிடந்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தாளிக்கிற சாமான் இவ்வளோங்கோ தாளிக்கிற சாமானை கூட அதெல்லாம் தாளிஞ்சு போயிடும். அது பெரிய வேணாலும் சரி சின்ன வேணாலும் சரி அது வந்து தக்காளியும் கூட போட தேவை ரெண்டு காணுமா ரைட். ஆனால் அண்டை நாள் மாதிரி அண்டைக்கு அந்த நூடில்ஸ்குள்ளே போடுறது இல்லைடா. அப்போ அந்த ரசம் ரசம் இதில் போட்டால் இல்லை அது நான் எடுத்தனா அது காக்கையில் கொத்தி கிழிஞ்சி இறங்கி போட்டேன். காக்கா தொட்டு அவனுக்கிட்ட போயிட கரையை வழி விட்டுரும். அது அதுலாங்க சாப்பிட்டுட்டு போய் ஒரு வடிவேல்ற ஒரு படம் ஒன்றில் தெரியுவான் காக்கா பிரியாணி சாப்பிடுது காக்காண்டு தெரியும். அது மாதிரி தான் தெரிய வேண்டி வரும்போது சிக்கலாக போயிடும். அதில் வந்து இது போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே அடுத்து என்ன சாம் போட வேண்டியாமான் ரஜ்ஜி ஜரம் அரைச்சி போட்டு சொல்லி ரஜ்ஜி ஜரம் அரைக்க புரியும். இது பெருஞ்சீரகம் பறக்கணும் பெருஞ்சீரகம் அது ஒரு சீரகம் தான் கிடக்கு நம்மகிட்ட. பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் ஒரு சீரகம் தான் கிடக்குது. அப்போ வந்து என்ன சொல்கிற இப்போ இந்த சமையலில் பார்த்து இந்த வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அடுத்து பிள்ளைகள்ன்ற விட ஒரு வயசுக்கு வந்து அக்காமாரு கூட சமைக்க தெரியாது நிற்காங்க. நம்மட இந்த சமையலை பார்த்து போனால் அந்த மானம் தோஷம்ன்ற வாரலையே வாரலையே வந்து இதெல்லாம் பார்த்து போட்டோன்னா இந்த படியினால சமைக்கானு நம்ம வீட்டுக்கு எரிக்கலானே. அதுதான் ரெண்டு ஓட்டு வீட்டை இப்போ அம்மாக்களோ அப்பாக்களோ சமைக்கும் போது வந்து நானும் சொல்லி கொடுக்குறேன். தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு வந்து இந்த கால நேரத்துக்கு வந்து சமைச்சு பழகணும்னு சொல்லி. அதுதான் இதை வந்து சொல்கிற நூடுல்ஸா பதாக்கிற வடிவை காட்டின நீ அதில் நீ பேய் வடிவாக இருக்கலாம் வதக்கிறதுல நினைக்கலாம். அதாவது அண்டையும் வந்து இப்படி தான்டா நம்ம இதை வறுத்து போட்டு இடிக்காம போடாமல் விட்டுட்டோம். இதை இப்போயே நான் இதை வறுத்து போட்டு தரேன் டக்காண்டு இடி. அதே மாதிரி இஞ்சால வந்து கறி வந்து கொதிச்சு கொண்டிருக்குது. எங்கே இது உள்ளாக்க கவனமா பா சுடுகுதுராப்பா கண்டவாட்டு டக்காண்டு இருக்கா இடியாஞ்சு அது அது கறியத்து கீழே கொஞ்சம் கொத்து எல்லாத்தையும் போட்டு அது எண்ணெயிலே நான் இருக்கணும். நீ இடி இங்கே கறி கொதிச்சுது எண்ணெயிலண்டு பார்த்துருக்க டைமுக்கு பாட்டு படித்து படி குத்தண்டா. முதலில் வந்து போட்டு நெசுக்க வேண்டும். நெசுக்கினவரெல்லாம் ஓங்கி குத்த வேண்டும். என்னடா இதெல்லாம் வந்து சாப்பாடு களைப்பிட வேலை எப்படி குத்து கையை வந்து இப்படி வச்சு குத்து வெளியில் வரக்கா. நீ டக்காண்டு இடிச்சாடு நான் கொஞ்சம் பேராடக்கா வருங்காலத்தை இப்படியே பார்க்கா நீ இப்பயே பார்க்கா. ஓ இப்போ வந்து நம்ம சிக்கனை போடுவோம். இது வந்து டொமேட்டோ பொரியலுக்கா டொமேட்டோ முட்டை பொரியலுக்கா ரைட். இப்போ வந்து சிக்கனை போடுவோம். இந்த வடியாக கொதிச்சிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் வடியாக கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சிக்கனை போடுவோம். தெரியுதா கொதிக்கிறது? ஓ ரைட். ஆஹா டிசைனை பார்த்தியா வைக்கிற டிசைன் பார்த்தேன். சின்ன துண்டு ஒன்றும் இல்லை என்ன இல்லை சின்ன துண்டு விளங்கல எனக்கு. சின்ன துண்டு தருவேன் சின்ன துண்டு
ரைட். இப்போ என்ன இப்போ பிரட்டி எடுத்துச்சிட்டே என்னடா குழப்பி எடுக்க குழப்பி எடுக்க சரி கொஞ்சம் அடுப்பில் 5 நிமிஷம் தான் காணும் காட்டன் படியா காட்டன் சிக்கனா காட்டன் படியா வந்து அது அங்கே ஒன்றும் வைக்கலாம் கிடக்கப்பா அந்த அந்த உருண்டைகளும் அங்கே பொறிச்சு வச்சா முடியுது இந்த அந்த வீடியோ எடுக்கக்குள்ளேயும் அந்த கை போய் தான் பாருக்குது என்ன பழக்கம் தெரியாது கிடக்கு இங்கே காட்டுதே கிட்ட கொண்டு ஓஹோ அழகான ஒரு குழம்பு வா ஐயோ இப்போவே கண்ணை கட்டுதே அருமையான இப்போதைய காலத்து பிள்ளைகள் இப்படி சமைக்க மாட்டா போய்க்காது சரி ஒரு நாளும் இல்லை விளங்குதோ ஒரு நாளும் இல்லை இப்போ வந்து வடியாக வந்து ஊறட்டும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விடுவோமே ஏன் தண்ணி காணும்டா லைட்டாக கொஞ்சம் 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 சொட்டு இது வந்து நான் பால் விடலை இன்றைக்கு வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி கறி உப்புலாம் விடுதியா உப்புலாம் உப்பு போட்டோன்னா காணாடி போடுவோம் இப்போ வந்து கொஞ்சம் வடியாக கொதிச்சு வரட்டுமா கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டணும் ஓய் கொடுப்பா நீ ஆனால் அது வந்து நல்லா இருக்கும்டா ஆனால் அது இல்லை இதிலையா பார்த்தா கொஞ்சம் பழகும் என்ன பார்க்குற பிள்ளைகள் பயமா இருக்கு கையும் போகும் கவனமா எவ்வளோ டைம் எடுக்கும் முட்டை வரைக்கும் முட்டை வரைக்கும் எவ்வளோ டைம் எடுக்கும் 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் காணுமா சரியா காப்பி உண்டா கை பண்ணத்தியா கண்ட ஒரு குழப்பி எடுவா அதுக்குள்ளே வந்து நிறைய அதுக்குள்ளே என்ன போட்டுக்கணும்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை முக்கியமாக முட்டை பிறகு வந்து அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் இருக்குமேடா என்ன சொல்கிறேன் அந்த மசாலா சம்திங் அது உண்டு அவ்வளோதான் உப்பு மஞ்சள் போடலை போட்டு எதுக்கு என்னடா நான் மஞ்சள் போட்டு பொறிச்சு எனக்கு பழக்கம் இல்லை நீ போடு சீரகம் போடு தக்காளியும் போடு கொண்ட வெட்டி தக்காளி வேணும் இது வேணாம் மஞ்சள் போடு சீரகம் கொஞ்சம் போடு ரைட் ஒடுவைக்கு வந்துரு பாத்தியா அட இதுக்குள்ள ஒன்றா பொரிக்கல 2 தான் பொரிக்கணும் என்னடா சின்ன தாஜி ஆனால் 2 பொரி இப்போ ஒரு கண்டிஷனா என்ன 2 பொரி ஆனால் இந்த முட்டை பேருக்கு தான் எனக்கு ஆனால் அளவா பொரிக்கலாம் அது ஓகே அளவா பொரி ஆனால் எந்த முட்டை பேருக்கு தான் எனக்கு அது உனக்கு தான் அதாவது என்னென்னு சொன்னால் அந்த உருளைக்கிழங்கு வந்து நான் பொரிச்சேன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முழுவையும் கொடுத்துட்டான் கட்டத்தை நாங்கள் சாப்பிடுவோம் உண்மையில எனக்கு இந்த சமையல் தெரிஞ்சது இந்த முட்டை பொரிக்கிற மட்டும்தான் நாம் அந்த முதல் வீட்டை வந்து அதுதான் முதல் ஜிம்முக்கு போகல அந்த இந்த முட்டையில் சமைச்சு பழக்கம் இதில் எனக்கு முதல் குறைஞ்சி ஒரு நாள் 4 முட்டை சாப்பிடுவோம் குறைஞ்சது ஒரு நாளுமா மஞ்சள் கறி சாப்பிட மாட்டேன் ஓ ஏடி பயப்படுறா உண்டா போடுமா தான் உண்டா போட்டு சின்ன சட்டியில அது சின்ன சட்டிடா இல்லை அது வந்து எங்களுக்கு வந்து உருண்டா பிடிச்சா அது ஓகே செய்யலாம் யோசிக்க இப்போ வந்து என்ன செய்யணும் அடுப்பை உரைச்சிடும்டா அப்பா மடி அவிஞ்சி உரியும் இல்லை இல்லை மனம் புள்ள இல்லை இல்லை யோசிக்காதடா யோசிக்காத வாரம் இல்லை இல்லை இதான் சரி ஓ மேனடா சாரி இது மட்டும்தான் எனக்கு தெரியும்ன்றது நான் நினைக்கிறேன் பெரிய போகண்டா நான் என்ன வர போகணும்னு தெரியுது இந்த சாப்பிட நீ அது என்ன அண்டை சாப்பிட ஏறா நான் அதுக்கு சொல்லலை இந்த சட்டி புள்ள இல்லை இல்லை யோசிக்காது முட்டையை எப்படி பிரட்டு மட்டும் பார்
என்ன பாலப்பம் பிறன்ற மாதிரி வருது. ஓய் ஆடே கீழே கருது. நான் என்னது சொன்னாலும் அம்மா நல்ல விரட்டு. ஐயோ இது வருது. நான் பகடிக்கு சொல்லல, செய்யற வேலையில் இருக்கு. முட்டையை கால் சொல்றேன். அப்பயும் ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் விடுறேன். இல்லை அப்படியும் பகத்தி கூட ஓகே. பெரிய எடுவியலா சொல்றேன். தெரிஞ்ச வேலையை இது மட்டும்தாடா. நான் வந்து ஜிம்முக்கு போகல நிறைய நாளை புற சமைக்க இப்படி ஆகி போச்சு விளக்குதோ. அது வேற சட்டி அடிச்சு அடிச்சு நிமித்தடு கொஞ்சம் கொஞ்சமா. பரவாயில்ல பிடிச்சிதான் என்ன செஞ்சு வேண்டாம். சரியா முதல் கட்டமே வந்து இப்படி போயிட்டு முட்டை இறக்கிட்டா அப்படி வருவாம்மா. ஆள் வந்து பசில வேகத்துல நீ வர்ற பாடுறாப்பா கிளீன் பண்ணி நிற்கான். அதான் இது இது கறிக்கண்டு என்னடா இது. இன்றைக்கு ஒரு மிஸ்டேக் நடந்துறாப்பா. இப்போ ஓட்டு செய்யலாம் உண்டு. ஏ சும்மா நோமலா அது படமோடா வேணுமாண்டா. பட்டி போட்டு கரைக்க விட்டுது. அது வடிவாக பிரட்டி போட்டுது. ரைட். இந்த தேசி புளி விட மறந்து போயிட்டோம் கரைக்கு. என்ன கொடுமையலாக கிடக்கப்பா. இங்கே இருங்க முட்டையை வாட்டிய வாட்ட ஒரு மாதிரி என்ன செஞ்சு எடுத்து தான் ஒரு மாதிரியா. ரைட். அரிசி உடஞ்சிதுரா. ஏன் பாசுமதி அரிசியும் சிக்கன் கறியும் பேரண்ட்ஸ் சிக்கன் கறியும் முட்டை பொரியலும் அதுக்கடையில் உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சது படத்தை பிழைக்கி வச்சாச்சு. காணுண்டாப்பா பசிண்டே ஒரு பிடிக்கத்தான் கிடக்கு. ஆனால் இதே இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் சமைச்சிருந்தா வச்சிருக்கலாம் தெரியும் ஃப்ரிட்ஜுக்கு. ஆனால் அந்த வெறுத்து போய்க்கும்ல சூடு காட்டி போட்டு சாப்பிட. சரி வெளிநாட்டிலாம் 3-4 நாள்லாம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருந்து சாப்பிட்றோங்க. ரைட். தேசி புளியும் விட்டு தான் நல்லா இருந்தீங்கடா. அப்படியே கடைசியில் விட்டுரும். எதுக்கும் நீ பட்டி போட்டு போகணும்டா. கரைக்கு விட்டு போட்டு பிரட்டி சாப்பிடு. ரைட். கரையோருக்கு வடியா பிரட்டி போட்டுதியா அடியாத்த கொஞ்சம் அந்த டேபிளில் பின்னுக்கு இழுத்து அடிச்சால வேளாறார்கள் வந்த பக்கமாக இருக்கும். கரையோருக்கு வடியா பிரட்டி அடி. ஐயோ அம்மா சொப்பாஞ்சு பாக்கியலாம். ரைட் பை. இன்னைக்கு ஒரு புடி தான். ஆர்டர் குழம்பா வச்சா இன்னும் நல்லா இருக்குண்டாப்பா. அருமை அருமை. சரி வேணுமெண்டா அப்புறம் சாப்பிடுங்க. எடுத்தா வீடியோ பார்க்குறாரு மானம் கிடக்கூடாது விளங்க. உடனே என்னப்பா ஒரே டைமில் எல்லாத்தையும் சாப்பிடுதானு வீடியோ கட் பண்ண பிறகு கொடுக்க வேண்டிய அது நார்மல். இந்த முட்டையை வட்டி உள்ள அவிஞ்சிருக்குமோ சரியா பாபு சாப்பிடுவோம் அட்டுப்படுங்க. இப்போ நிறைய பேர் சாப்பிட்ட மாதிரி. ஐயோ இப்போ நிறைய பேர் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். சரி ஓகே வாடா வா 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 ராஜாதி வா. அதை இதை எல்லாம் கேட்டுருக்காங்க. ஓடியா கையை கழுத்து ஓடியா கூடு. ஓஹோ பா பார்க்கவே மனசெல்லாம் பார்க்க சாப்பிட்ட மாதிரி கிடக்குடா. ஆனால் நல்ல பால்சமாக இருக்குண்டா. ஓகே சாப்பிடுறடா. பிரமாதமோ இறைவா.
பாஸ்மதி அடிச்சு உடஞ்ச மாதிரி தான் இருக்குதானே? பிரச்சனை இல்லை, பசிக்கு உடைஞ்சான் உடையாடியன். சிக்கனை எடுத்து வச்சு ஒரு டேஸ்ட் உண்டு. சிக்கனை பெஸ்ட்டாக எடுத்து முட்டை பொரியலை பொரிச்சா தான் பிரச்சனை. மாட்டுறச்சு மாதிரி இருக்குது. பொரிச்சா தான் பிரச்சனை. குழம்போட கலந்து போட்டு அடிச்சு போட்டு சொல்லுவான். சாப்பிடு. அந்த பாரு தேசி புளி உரன்னு சொல்லுவாள். அண்டை விட பெஸ்ட்டாக இருக்கு. நல்லா ஆனால் தூள் செட் ஆகல. இன்னும் செட் ஆகல தூள். தூள் தானே அது, அதான் விஷயம். தூள்கள் நம்மட வீட்டு தூள்கள் மாதிரி வராது. உப்பெல்லாம் ஓகே, மற்றபடி கறி ஓகேடா, நல்லா இருக்கு. முட்டை அது முட்டை ரொம்ப நல்லா இருக்கு தானே. சாப்பிடண்டாவே பயப்படுறேன். ஏதாச்சும் சரி நல்லா ஏன்னா சாப்பிடும். ஓகே. அப்போ அதோட ஆசைக்குனாங்க இன்றைக்கு வந்து முட்டை பொரியல், அடுத்து வந்து பேரண்ட்ஸ் கோழி இறைச்சி கறியும் வச்சு சாப்பிட போகிறோம். சந்தோஷம். ஏதோ ஒரு வகையில் எப்படியோ அப்படி வருதோ அது வேறு விஷயம். இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவு சமைச்சு இப்படி இருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வருதுன்றாலே அது பெரிய விஷயம். எங்களை என்ன பொறுத்தவரையில் சந்தோஷம். நாங்கள் இப்படி செய்வோம்னு சொல்லி வந்ததில் சந்தோஷம். இப்போ நாங்கள் வந்து அதோடு சேர்ந்து சாப்பிட போகிறேன். இப்போ வீடியோ எடுக்கிறது வேறு யாக்கள் இல்லை, அதனால் இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ அப்படியே சாப்பிட்டுட்டு முடிக்க போகிறோம். அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பார்க்கக்கூடியமாக இருந்துச்சோ தெரியல, நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு சமையல், என்னென்ன வித்தியாசம் செய்யணும்னு சொல்லி. அண்டு வந்து ஏதோ ஒன்று தக்காளி போட மறந்தாங்க, இன்றைக்கு வந்து தேசி புளி விட மறந்துட்டோம். மறதிகளும் வந்து கூட இருக்குது. அது வந்து பக்கத்தில் வேண்டாம், அது ஓடணும் இது ஓடணும்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, செய்யலாம். என்ன செய்யற அப்படியும் பாரு ஏன்னா. சரி ஓகே, முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போங்க. படுற பாட்டை பாரு, நான் 5 காய்ச்சிட்டு நிற்கும் படுற பாட்டு. சரி ஓகே.